செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் எடுத்தார். எல்லா பத்திரிக்கையும் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் பேசுகிறேன். செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் எடுக்கிறது ஒரு பெரிய இந்த செய்தியா? இல்லை நாட்டுக்காக பெரிய தியாகம் செஞ்சுட்டு போய் முன்ஜாமீன் எடுக்கிறாரா? நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு ஏமாற்றி ஏற்கனவே இதில் இருக்காரு, ஜாமீனில் இருக்காரு சுப்ரீம் கோர்ட். இதில் இவர் மந்திரி ஆக்கக்கூடாதுன்னாங்க. ஸ்டாலின் லாக்கா இல்லாத மந்திரின்னு ஆக்குனாரு. லாக்கா இல்லாத மந்திரியே ஆக்கக்கூடாது யாருனாங்க, அதோட விட்டார் ஸ்டாலின். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு கோவை தெற்கில் எம்எல்ஏலாம் வீடு வீடுக்கு பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. கரூரில் கேவலப்பட்டு திமுக தோத்துருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்னைக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு பெரிய செய்தியா? எல்லாரும் பேசுகிறாங்களாங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். அவரும் அவர் தம்பியும் இன்னைக்கு முன்ஜாமீன் எடுத்திருக்காங்க. எல்லாரும் இத்தனை நாளாக சும்மா இருந்தார், சும்மாவும் இருக்கலை, இருக்கலை. இந்த ஆர்டர் காப்பி கிடச்சிருந்து 15 நாள் கழித்து கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கோட ஆர்டர் காப்பி கிடச்சி 15 நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி போய் ஷூரிட்டி கொடுத்து முன்ஜாமீனை எடுத்திருக்காரு. நாளைக்கு காலையிலேருந்து இவரும் இவர் தம்பியும் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன், சென்னை. இதுதான் செய்தி. இதுக்கடுத்து அவங்க தம்பி மேலே இன்னொரு கேஸு. இப்போ ஈடி வந்ததை அப்போ அந்த ஆஃபீஸருங்கெல்லாம் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஈடி வந்தது அந்த டைமில் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்தவங்களெல்லாம் அடித்து அந்த வழக்கு சம்மந்தமாக முன்ஜாமீன் அவங்க தம்பி எடுத்திருக்காரு. ஆக இதுதான் இன்றைக்கி செய்தி. இந்த முன்ஜாமீனை பற்றி அதிகம் பேச போகிறதில்லை. ஏன்னா தகுதி இல்லாத ஆளுங்க இப்போ எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க? இன்னொரு குற்றம், தாவே காட்சியை கவிழ்க்கிறதுக்கு. இதே வேலை. நாட்டில் என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ அதை பூரா பண்ணுவார் இவர். இவருக்கு ஒரு ஜாமீன், ஒரு முன்ஜாமீன், இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆளுங்க மீடியா. நம்ம பேச போகிறது அதிகமாக இல்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக தெரிவிச்சுக்கிற ஒரு மூலம். அடுத்து இந்த ரஞ்சித்துன்னு ஒரு ஆள் சினிமா துறையில், இந்த ஆளுங்களெல்லாம் விரட்டி விடுங்க அடித்து. தலித்து பேரை சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. தலித்து பேர் சொல்லி இப்போ யாரை ஏமாத்துறாங்கன்னா, இந்த உதயநிதிக்காக இவ்வளோ வேலை. உதயநிதி சும்மா இருக்க மாட்டார். ரஞ்சித்தை எது விடுறார். இந்த காக்ரோச் இப்போ கரப்பாம்பூச்சி பார்த்து ஜனதா கட்சின்னு ஒன்று வச்சுருக்கான். இவங்க டெல்லியில் அவங்க என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம்னு. அதுக்கு வந்துக்கிட்டு சப்போர்ட்டாக பண்ணணும்னு இந்த ரஞ்சித்தை விட்டார். பேசுங்கன்னு. இப்போ அவன் வந்தாலும் கேட்குறாரு, 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்களே, தலித்துக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா, தலித்தோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. இவர் தான் தலித் மக்களோட தலைவர். தலித் இருக்கிற தொகுதியில் நின்று டெபாசிட் வாங்க முடியாது. நீ எல்லாம் ஒரு தலைவனா? கேள்வி கேட்குற அளவுக்கு. தலித்துக்கு நீ என்ன செஞ்ச? முதல்ல நீ ஒரு தலித்துனா என்ன செஞ்ச? அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதியில் வெள்ளமெல்லாம் சுந்தர புளியந்தோப்பெல்லாம் வந்து சென்னையில் ஒரு பைசா இல்லை ஒரு சோத்து பொட்டலம் போய் கொடுத்துருப்பீங்களா நீங்கள்? அதை விட்டுட்டு ஒரு படத்தில் எம்ஜிஆர் கள்ளச்சாராயம் காய்ச்சினார்னு சொன்ன ஆளாச்சு அந்த ரஞ்சித்து. இவருடைய கைக்கூலி, உதயநிதியோட கைக்கூலி. அதனால் 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அதுதான் கொடுப்பாங்க. தலித்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? செஞ்சதும் உங்ககிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம்? நீரெல்லாம் ஒரு மனிதரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால் இவருக்கு உதயநிதியோட கைக்கூலி ரஞ்சித் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்டாலும் அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒன்று, தலித்துகளோட ரெப்ரசன்டேட்டிவாக அந்த ரஞ்சித்து அப்படிங்கிறது 2, தலித்தில் உதயநிதியோட கைக்கூலி இந்த ரஞ்சித்துங்கிறது 3. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ ரஞ்சித்துங்கிற கைக்கூலியோட படத்தை நான் தலித்து யாருமே பார்க்காதீங்க. நான் தலித்துன்னு இல்லை, அதிமுகவை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க, அவங்களைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுகவை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், தாவேக்காவை சேர்ந்தவர்களே நீ ரஞ்சித் போன்றவர்கள் படங்களை பார்க்காதீர்கள்
நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திரைத்துறையில் இருக்கிறவங்க நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு வந்துட்டு கொடி பிடிச்சு ஒரு கட்சி தலைவன் சொல்வதற்காக கொடி பிடிக்கக்கூடியவன் உண்மையான தலித்துகளின் அனுதாபி அல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது விஜய் வந்து காவிரி விஷயமா பேச போகிறாரு அப்படின்னு பத்திரிக்கையில் செய்தி 3ஆம் தேதி போடுறாராம். காவிரி விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு விஷயம், காவிரி விஷயமா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. காவேரி நதிநீர் ஆணையம் சொல்லிடுச்சு, வருஷத்துக்கு 170 120 டிஎம்சி நீர் வந்து நீ தமிழ்நாடுக்கு கொடுக்கணும்னு. கர்நாடகா என்ன பண்ணுறான், அவனுக்கு நிறைய தண்ணி எக்ஸஸ் ஆகிருந்தா திறந்து விடுறான். இடர்பாடு காலங்களில் தண்ணி கம்மியாக வரும்போது 2 பேரும் பகிர்ந்துக்கணும். அவன் என்ன சொன்னான், அங்கே தண்ணி இடர்பாடு காலங்களில் தண்ணி கம்மியாக வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறான். அது எப்படி நியாயம் இருக்கும்? காவிரி நீரை 2ஆக பகிர்ந்துக்கணும். அது இடர்பாடு காலமாக இருந்தால் இருக்கிற நீரை 2ஆக பகிர்ந்துக்கணும். அதுதான் காவேரி நதிநீர் ஆணையம் சொல்லுது. நீங்கள் இங்கே போய் பேசி என்ன பண்ண? விஜய்க்கு சொல்கிறேன், போகாதீங்க, போய் பேசி பாருங்க. இல்லைன்னா காவேரி நதிநீர் ஆணையத்தில் அவங்க மேலே கேஸை கொண்டு வாங்க. தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. காவேரிங்கிறது ஒரு பொதுவான நதி. அந்த நதி நீர் 2 மாநிலங்களுக்கும் சொந்தம். அது ஆரம்பித்து கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாட்டை முடியுது. நதிகள் ஓடும் பாதையை இயற்கையாக விடணும். இயற்கை எப்படி ஓடுதோ அப்படி. நடுவில் அணையை கட்டிக்கிட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு நாடும் சொந்தம் கொண்டாடினா என்ன ஆகும்? அது மாதிரி தான் எம்ஜிஆர் இருக்கும்போது நீங்கள் அந்த சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அப்போ இருந்தவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கையாண்டார். இப்போ இந்த மாதிரி தான் கையாள முடியாது. மேகதூது அணை சிவகுமார் தான் இப்போ அங்கே வந்து முதலமைச்சர். இந்த சிவகுமார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசமான ஆள். மேகதூது அணையை கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னா. மேகதூது அணைன்னா என்ன? காவேரியின் குறுக்கே இன்னொரு அணையை கட்ட போகிறேன் அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த மேகதூது அணையை கட்டிய தீர்வுன்னு சொன்ன சிவகுமார்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? மேகதூது நிச்சயமாக இதில் சுப்ரீம் கோர்ட்டோட கேஸை போடணும். கட்ட ஆரம்பித்தால் அடுத்த நிமிஷம் கேஸை போட்டுக்கணும். காவேரியில் நதிநீர் விடலையா? காவேரி நதிநீர் ஆணையம் ஏற்கனவே சொன்ன உத்தரவை இவர்கள் மீறுகிறார்கள். அதனால் எனக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது காவேரி ஆணையத்தின் உத்தரவு. அந்த உத்தரவுப்படி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வழக்கு போடணும். அங்கே போய் உட்காந்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. சட்ட ரீதியாக அந்த